வணக்கம், நான் சண்முகம். நீங்க பார்த்துட்டு டிவி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 9க்கு வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். அதுல வந்துட்டு 11th சாப்டர் இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆல்ரெடி 11.1 வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணோம். இது 11.2ல உள்ள எல்லா சம்மும் இதுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியரை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் whose radius is 10.5 cm கொடுத்துருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஏரியா 3 கணக்கு இருக்கு. ரேடியஸ் 10.5 cm இருந்துச்சுன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னது, ரேடியஸ் 5.6 cm இருந்துச்சுன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா இருந்துச்சு, 14 cm இருந்துச்சுன்னா கேட்டுருக்காங்க. ஒவ்வொரு கணக்கா பார்த்துக்கணுமா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் வந்து என்னது, ஒரு ஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஸ்பியர்னா ஒரு ஃபுட்பால் ஒரு வாலிபால், நீங்க வச்சிருக்கிற இந்த ரப்பர் பந்து என்ன வச்சுக்கோங்க, அதை வந்து அப்படியே சுத்தி அப்படியே நூலை வச்சு அப்படியே அந்த இப்போ கிரிக்கெட் பேட்டிங்லாம் கேண்டில வந்துட்டு நூலை வச்சு டொய் நூலை வச்சு கவர் பண்ணுவோம் தெரியுமா, அது மாதிரி இந்த மொத்த பாலையும் நீங்க அழகா டொய் நூலை வச்சு கவர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டொய் நூலோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அந்த இப்போ ஸ்பியரோட ரேடியஸ் இருக்கு பாருங்க, அந்த ரேடியஸ் படி நீங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பியரோட ரேடியஸ் ஒரு 3 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன். அந்த 3 சென்டிமீட்டர் ஒரு 4 சர்க்கிள் வரைங்க. இந்த 4 சர்க்கிளுக்கும் அந்த நூல் வந்துட்டு அப்படியே சுத்தி சுத்தி விட்டீங்கன்னா 4 சர்க்கிள் ஃபுல்லா கவர் பண்ணும். 4 சர்க்கிளை ஃபுல்லா கவர் பண்ணும். அதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இதோட ஏரியா வந்து என்னது, πr ஸ்கொயர். இப்ப 4 இது இருக்கு, அப்ப 4πr ஸ்கொயர். அப்ப சர்ஃபேஸ் ஏரியாவோட ஸ்பியர் வந்து எதுக்கு ஈக்குவல்னா, 4 சர்க்கிள் ரேடியஸ்க்கு 4 சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஈக்குவல். ஃபர்ஸ்ட் சம்ல வந்து ரேடியஸ் வந்து 10.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 4 into 22/7 into 10.5 into 10.5. இப்போ 10.5ங்கிறது வந்துட்டு நம்ம 105/10 போட்டுக்கலாம், இது 105/10 போட்டுக்கலாம், பை 10 போட்டுருக்காங்க. இதையும் 105/10 போட்டுருக்காங்க. 7 ஒரு திருப்பு, இது 15 திருப்பு, 15ல இது 3 திருப்பு, இது 2 திருப்பு, 2 ஒரு திருப்பு, இது 2 திருப்பு, இது வந்து 44 இன்ட்டு இது வந்து 105 தானே, 21 2. அப்போ 3 இன்ட்டு 21 வந்து 63/2. இந்த 2 இது அடிச்சிடலாமா? அப்ப 22 இன்ட்டு 63, 22 இன்ட்டு 63 என்ன வரும்? சர்ஃபேஸ் ஏரியா தான். சர்ஃபேஸ் ஏரியானாலே ஸ்கொயர்ல தான் போடணும். அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு எஸ்ஏ வந்துட்டு 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ ரெண்டாவது இதை பார்ப்போமா? ரெண்டாவது இதுக்கும் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 5.6 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 into 22/7 into 5.6 வந்துட்டு 56/10 into 56/10 போட்டுக்கலாமா? ரைட்டு. அப்போ 7 1 இருக்கு, 8 இருக்கு, 7 8 சார் 56 ரைட்டு. அப்புறம் இது 4 ஒரு திருப்பு, இங்க வந்துட்டு 25, மொத்தத்துல இதுக்கு போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் இங்க வேற எதுவும் அடிக்க முடியுமா? வேற எதுவும் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே அடிச்சாச்சு. அப்ப 22 into 8 into 56, 22 into 8 into 56 divided by 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, that is 9856 divided by 25 கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இது பண்ணிருங்க. ஃபர்தரா இதையும் கூட டிவைட் பண்ணிடலாம். இது என்ன வரும்னா 394.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டாவது ஆன்சர் வந்து 394.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ரேடியஸ். அப்போ 4 into 22/7 into 14 into 14 அடிச்சோம்னா 2 into 4 8, 8 into 22 வந்து 176 வந்துச்சு, into 14 176 into 14 வந்துட்டு 6 4 6 14 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ரைட். இப்போ 3 கணக்கு ஃபர்ஸ்ட் இது சம் முடிஞ்சது. இப்போ செகண்ட் சம் என்ன பாத்தீங்கன்னா, ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர். முதல் சம் மாதிரி தான். முதல் சம் ரேடியஸா கொடுத்தாங்க, இங்க எல்லாமே கொடுத்திருக்காங்க, எல்லாமே டயமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. பூராமே டயமீட்டர்ல தான் கொடுத்திருந்தாங்க. அப்போ இதுல வந்து ரேடியஸ் டி ஈக்குவல் டு, சரிங்களா, எல்லாமே டி தான், டி ஈக்குவல் டு வருது. அப்ப ரேடியஸ் வந்து என்ன வரும், 7 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். ஆர் ஈக்குவல் டு, இங்க வந்து ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 21/2 சென்டிமீட்டர். இங்க ஆர் வந்துட்டு 3.5/2 மீட்டர். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் வந்து என்னது, 4πr ஸ்கொயர் தானே சர்ஃபேஸ் ஏரியா, தட் இஸ் ஈக்குவல் டு 4 into 22/7 into r ஸ்கொயர் வந்து 7 into 7 7 7 அடிப்பட்டு போச்சுன்னா
4 into 22 வந்து 88, 88 into 7, 88 into 7, that is 8 7s are 56, 6 5, 8 7s are 56, 5, 61, 616 centimeter square. First இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 616 centimeter square. இதுல செகண்ட் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா find the area of a sphere with diameter 21 cm கொடுத்துருக்காங்களா. இப்போ diameter 21 ரேடியஸ் வந்து 21/2. ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா தானே கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னது 4 pi r square which is equal to 4 into 22/7 into r வந்துட்டு 21/2 into 21/2. 2 2 4 get cancel. இது ஒரு வாட்டி இது மூணு வாட்டி. That is 60. 21 into 3 வந்து 63 into 22. 63 into 22 வந்துட்டு 126. 126. 6 8 3 1. அப்போ 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர். செகண்ட் சம் தேர்ட் பார்ட் பார்ப்போம். இங்க வந்து டயமீட்டர் வந்து 3.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்ல இல்ல. சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர் வந்துட்டு என்னது, ஆர் வந்துட்டு 3.5 divided by 2 is equal to 35 divided by 20. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 4 into 22/7 into r ஸ்கொயர் வந்து 35 divided by 20 into 35 divided by 20. 7 1 டைம், இது 5 டைம். 20ல வந்து இது 1 டைம். 4 into 5 20. இந்த 20 முடிஞ்சது. அப்புறம் நமக்கு வந்துட்டு இருக்கிறது இது 7, சாரி இது 4 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். That is surface area equal to 22 into 7 divided by 4. இது கூட இது பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. இது வந்துட்டு சாரி 2 வாட்டி 11 77 divided by 2 which is equal to 38.5 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ தேர்ட் சம் போமா. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து கொடுத்துருக்காங்க, இல்ல கேட்டிருக்காங்க. ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3. சரியா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர். இந்த ஹெமினா என்ன மீனிங் தெரியுமா? ஹெமினா செமி. செமினா என்னது? பாதி. அப்ப ஸ்பியர்ல பாதி. ஹெமிஸ்பியர். இப்ப செமி சர்க்கிள் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஹெமி சர்க்கிள்லாம் படிக்கல. எல்லாமே லாட்டின் வேர்ட்ஸ் தான். இந்த செமி ஹெமி எல்லாமே பாதியை குறிக்கும், சரி பாதியை குறிக்கும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஹெமிஸ்பியர்னா பாதி ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ். ஸ்பியர் வந்து நம்ம என்ன தெரியல, நம்ம சிரட்டை இருக்கலாம், தேங்காய் உடச்சா பாதி சிரட்டை வருதுலாம், அதுதான் ஹெமிஸ்பியர். சரிங்களா? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா அது மூடியிலே அப்படிங்க. மூடியில எப்படின்னா கருப்பட்டி இருக்கும் பாத்தீங்களா? கருப்பட்டிக்கு மேல டாப் க்ளோஸ் தான் இருக்கும். கருப்பட்டி வந்து அந்த சிரட்டையில தான் செய்யிருப்பாங்க, டாப் வந்து க்ளோஸா இருக்கும். நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த ஹெமிஸ்பியரோட பாதி. பாதி வந்து என்னது? ஸ்பியரோட பாதி. ஸ்பியரோட பாதி வந்து ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 pi ஸ்கொயர். பாதி வந்து என்னது? 2 pi r ஸ்கொயர். சரியா? ரைட். அது போக அந்த டாப் ஹெமிஸ்பியர் அந்த பவுல் தானே, பவுலுக்கு வந்து மேல மூடி வச்சு மூடணும்ல, ரவுண்ட் மூடி, அது ஒரு சர்க்கிள் தானே, அதோட ஏரியா வந்து pi r ஸ்கொயர். pi r ஸ்கொயர். அப்போ டோட்டல் என்ன வரும்? which is equal to 3 pi r ஸ்கொயர். 3 into 22/7 இந்த r வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10 into 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க எதுவுமே நம்ம அடிக்கிற மாதிரி வசதியா கொடுக்கல. 3 into 22 வந்து 66 660 6600. சரிங்களா? டிவைடட் பை 7. 7 ஒருத்தர் படிச்சோம்னா 9 7s are 63, பேலன்ஸ் 30 இருக்கும். 4 டைம்ஸ் 28, பேலன்ஸ் 2 இருக்கும். 20ல வந்துட்டு 2 டைம்ஸ், பேலன்ஸ் 6 இருக்கும். அதுல 8 டைம்ஸ், பேலன்ஸ் 4 இருக்கும். அதுல 5 டைம்ஸ் இப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 942.85 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ டிஎஸ்ஏ வந்துட்டு 942.85 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் வித்தியாசம். ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது வந்து ஸ்பியர்ல பாதி, ஹெமி அப்படிங்கிறது வந்து சரி பாதி, 50% அப்படின்னு அர்த்தம். ஆமா, ரைட். இப்போ 4வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா the radius of the spherical balloon வந்துட்டு 7 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்துட்டு 7 சென்டிமீட்டர். ஸ்பெரிக்கல் பலூன். ஸ்பெரிக்கல் பலூன்னா ஸ்பியர் ஆட்மா. அது வந்து நல்லா புதுசுன்னு ஊத்துறீங்கன்னா இப்போ புதுசா ரேடியஸ் வந்துட்டு எவ்வளவு ஆயிட்டுன்னா 14 சென்டிமீட்டர் ஆயிட்டு. 14 சென்டிமீட்டர் ஆயிட்டு. இப்போ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த
பலூன் இன் 2 கேசஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டு கேஸ்லயும் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடி அப்படிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னது 4πr² தானே, இங்க எல்லாமே ஒன்று தானே. சர்ஃபேஸ் ஏரியா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4 × 22/7 × 7 × 7 சரிங்களா. ரைட். அதே மாதிரி இந்த இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 4πr² தான். அப்போ 4 × 22/7 × 14 × 14 சரிங்களா. இந்த 4 கிட்ட கேன்சல், இந்த 22/7 இந்த 22/7 கேன்சல், இங்க 7 ஒரு திருப்பு, இங்க ஒரு திருப்பு, இங்க 7 ஒரு திருப்பு, இங்க 2 திருப்பு, இங்க 2. அப்ப இங்க 1 இருக்கும், இங்க மொத்தத்துல 4 இருக்கும். என்ன ரேஷியோல சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது காத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருந்துச்சு, இப்போ ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ 1 மடங்கு தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். பட் அந்த அதற்கு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிட்டு 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு. கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இருக்கு, அதுக்கு வந்துட்டு டயமீட்டர் வந்து 10.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் பின் பிளேட்டிங் இன்சைட் இட் அப்படின்னு சொல்லி 16 ரூபா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 16 ரூபா ஆகுறாங்க. அப்போ டயமீட்டர் வந்துட்டு 10.5 சென்டிமீட்டர். ஒரு கிண்ணம், ஒரு வெங்கல கிண்ணம் இருக்கு சரிங்களா. ஒரு வெங்கல கிண்ணம் நம்ம வீட்டில் கூட பவுல் இருக்கும், பவுலை பார்த்துக்கோங்க. அது இங்க பிராஸ் பவுல், வெங்கல கிண்ணம் இப்போ கிடைக்கிறது இல்லை. நம்ம காலப்போக்கில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் மறந்துட்டோம். அந்த வெங்கல கிண்ணத்தோட டயமீட்டர் வந்து 10.5 சென்டிமீட்டர் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 5 இது. கொஸ்டின் நம்பர் 5 இதோட அந்த உள்ள அந்த ஈயம் பூசுவாங்க, அந்த பித்தளை ஜாமனுக்கெல்லாம் ஈயம் பூசுவாங்க. அந்த ஈயம் வந்து பூசுறது எதுக்குன்னா நம்மளோட டைஜஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1957 வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்துட்டா அதுல இருந்து நமக்கு சுகர் கீரை எல்லாம் வந்துட்டோம். ஏன்னா நம்ம பித்தளை போன மண் சட்டியில மறந்துட்டோம்னா அது நமக்கு எல்லாம் நோய் நொடி வர ஆரம்பிச்சுட்டு, இப்போ அந்த வெங்கல பாத்திரத்துக்கு ஈயம் பூசுறதுக்கு வந்துட்டு எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா 16 ரூபா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 16 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ஈயம் பூசுறதுக்கு எவ்வளவுன்னா 16 ரூபான்னு கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ இதுக்கு எவ்வளவு ஈயம் பூசணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. எவ்வளவு ஈயம் பூசணும்னா அந்த உள்ளதான் பூசணும், அதான் நம்ம சாப்பிட்ற பொருள் போடுற ஏரியா அது பூசணும்னு சொன்னா அப்ப அதுக்கு வந்துட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு வேணும். இதுக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தேவையில்லை. இந்த கெமிஸ்பியருக்கு வந்து ஏன்னா பவுல் தானே, பவுல் வந்து கெமிஸ்பியர் சைடில் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து எப்படி 2πr². CSA ஆஃப் கெமிஸ்பியர் வந்துட்டு HS போட்டுக்கணும். கெமிஸ்பியருக்கு 2πr². ஏன்னா கெமிஸ்பியருங்கிறது வந்து ஸ்பியர்ல பாதி, ஸ்பியர் வந்து 4 சர்க்கிள் ஈக்குவல், இது வந்து 2 சர்க்கிள் ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் 2 × 22/7 சரிங்களா. இந்த R வந்து 10.5 × 10.5 சரிங்களா. ரைட்டு. இது ஒரு திருப்பு, இது 1.5 மடங்கு 44 × 1 44 வந்து 1ன்னா 1.5 மடங்குன்னா 66 × 10.5 10 வாட்டுன்னா 660. அதுக்கப்புறம் ஒரு 33 660 ஒரு 33 3 9 6 அப்போ 693 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது சரிங்களா. ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எவ்வளவு, 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 16 ரூபா. அப்போ ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்துட்டு எவ்வளவு கிடைக்கும் 16/100. அப்போ நமக்கு இங்க எத்தனை இது 693 × 16/100 போட்டீங்கன்னா 6.93 × 16 693 × 16 எவ்வளோன்னு பாருங்க. தட் இஸ் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 74 ரூபா ஆச்சு. அப்போ காஸ்ட் வந்து எவ்வளோ வருது ₹74 அப்ராக்சிமேட்லி. என்ன ஒரிஜினல் ரேட் வந்து 73 ரூபா 88 காசு 88 காசு கிடையாதுன்னா அப்போ 74 ரூபா போட்டுக்கிடுவோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 போகுமா. ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் whose surface area is 154 cm². சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னது 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னது 4πr² = 154 சரிங்களா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 4 × 22/7 × r² = 154 சரியா. 4 × 22 வந்துட்டு 22 ஒரு திருப்பு, இங்க 22 வந்துட்டு 7 டைம்ஸ் வரும் சரியா. அப்போ இந்த 7 அங்க போயிட்டு எப்படி சொன்னா 49 ஆயிரும். r² = 49/4 r = 7/2 +or - 7/2 வரும். நமக்கு வந்து லென்த் வந்து பிளஸ்ல தான் எடுக்கணும், மைனஸ்ல வராது. therefore r = 3.5 சென்டிமீட்டர். r = 3.5 சென்டிமீட்டர்.
இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். இது வந்து 6வது கணக்கு. சரிங்களா? இது வந்து 6வது கணக்கு. இப்போ போக போறது வந்து நம்ம 7வது கணக்கு போறோம். 7வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டயமீட்டர் ஆஃப் த மூன் வந்துட்டு எர்த்தோட டயமீட்டர்ல இந்த மூணை விட எர்த்தோட டயமீட்டர் வந்து 4 மடங்கு அதிகமா இருக்குங்க. டயாமீட்டர் மூன், இது எர்த். மூணு வந்து சின்னது, எர்த் வந்து பெருசு. மூணோட டயாமீட்டர் வந்துட்டு 1 பங்கு அப்படின்னு சொன்னா எர்த்தோட டயாமீட்டர் வந்து 4 பங்கு. எர்த்தோட டயாமீட்டர் வந்து 4 பங்கு. அப்போ நம்ம மூணோட ரேடியஸ் வந்து எவ்வளவு வரும்? 1/2. அப்ப எர்த்தோட ரேடியஸ் வந்து டயாமீட்டர் பாயிண்ட் தானே 2. அப்ப இது அரை பங்கு இருந்தா இது 2. அப்ப எப்படி பார்த்தாலும் இதை விட இது 4 மடங்கு கூட இருக்கு. இப்ப அதை விட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ கேட்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னது? 4πr². இங்கேயும் 4πr². இங்க 4πr² வந்துட்டு 1/2 இன்டூ 1/2. இங்க வந்துட்டு 4π இன்டூ 2 இன்டூ 2. 4π கட் கேன்சல். இங்க வந்துட்டு 1/4 இருக்கு, அங்க வந்துட்டு 4 இருக்கு. அப்போ நமக்கு வந்து இது இங்க கிராஸ் பண்ணி சொன்னா 1:16 அப்படின்னு போயிடும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 16 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இங்க 1/4 பங்கு அப்படின்னு சொன்னா அங்க வந்து 4 பங்கு இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை பங்குன்னு பார்த்தோம்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 1:16 அப்படின்னு சொல்லி மாறிடும். ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ரேஷியோ வந்துட்டு 1:16. அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் வந்துட்டு மேட் அப் ஆஃப் ஸ்டீல் 0.25 சென்டிமீட்டர் திக். இந்த இன்னர் ரேடியஸ் ஆஃப் த பவுல் வந்துட்டு 5. இந்த அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கேட்டிருக்காங்க. ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க, ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க. சரியா? இதோட ரேடியஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8. இது வந்து கொஸ்டின் நம்பர் 8. இது வந்து 5 சென்டிமீட்டர். ஆனால் இது வந்து நல்ல திக்கான பவுல், அந்த காலத்து பவுலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் வந்து உடஞ்சிரும், அந்த காலத்துக்கான பவுல். அப்போ இதோட திக்னஸ் வந்து 0.25. அப்போ இந்த அவுட்டர்ல இருந்து இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5.25. ரேடியஸ் வந்துட்டு R = 5.25. ஏன் அவுட்ல இருந்து பார்க்கணும்னு சொன்னா, இப்போ உள்ள EMOஸ்ல வெளியே தான் பாலிஷ் பண்றோம். வெளியே பாலிஷ் பண்றோம்னா அப்போ ரேடியஸ் வந்து இங்க சென்டர்ல தொடங்கி அந்த வெளியே கடைசி எட்ஜ் வரைக்கும் பார்க்கணும். அப்போ 5.25 சென்டிமீட்டர் ஆயிடுது. அப்போ இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஏன்னா இதை சுத்தி இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. CSA வந்து என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 2πr². that is 2 into 22/7 into r² வந்துட்டு 5.25 into 5.25. இது வந்துட்டு 500. இதுவும் 525. பாருங்க, 7 ஒரு திருப்பு படிச்சோம்னா இது வந்துட்டு 7 1 7 திருப்பு 49, மிச்சம் 3 35 இருக்கு, 5 வந்துடும். அப்போ இங்க வந்துட்டு மேல வந்துட்டு 44 into 75 into 525. கீழே வந்துட்டு 10 into இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. மல்டிப்ளை பண்ணி போட்டால் என்ன வரும்? = 173.25. என்ன கேட்டிருக்காங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே மீடியஸ். இப்போ அது போக இந்த கணக்கில் வந்துட்டு இந்த எக்ஸசைஸில் வந்துட்டு ஒரே ஒரு கணக்கு தான் இருக்கு, அதையும் பார்த்து முடிச்சிருவோம். கொஸ்டின் நம்பர் 9 வந்துட்டு நம்ம கொஞ்சம் படம் வரைஞ்சாதான் அந்த கொஸ்டின் செய்ய முடியும். ஒரு சிலிண்டர் இருக்கு, ஒரு சிலிண்டர் இருக்கு. சிலிண்டருக்குள்ள ஒரு ஸ்பியர் கரெக்டா கம்ப்ளீட்டா ஃபிட் ஆகிற மாதிரி என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். ஏன்னா இது வந்து கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி 4 சைடு ரேடியஸ் இருக்கு. அப்போ சிலிண்டரோட ஹைட் வந்துட்டு 2r அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸ்பியரோட ரேடியஸ் வந்து r அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். இப்போ சிலிண்டரோட ஹைட் வந்துட்டு என்னது? 2r. சரிங்களா? ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்துட்டு r. கணக்குல என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் வந்து என்னது? முதல்ல வந்துட்டு 4πr². ஏன்னா ரேடியஸ் வந்து r தான் கொடுத்துருக்காங்க, 4πr². அடுத்து ரெண்டாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் கேட்டிருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்து என்னது? 2πrh. இதெல்லாம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்துட்டு இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு πr² சேர்ப்போம், 2πr² சேர்ப்போம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இவ்வளவுதான் வரும். தட் இஸ் 2 into π into r வந்துட்டு r தான். ஹைட் வந்துட்டு சிலிண்டரோட ஹைட் வந்து 2r.
தட் இஸ் 2 into 2 4 pi r square. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரும் 4 pi r square. ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா இருக்காங்க அதுவும் 4 pi r square. மூணாவது என்ன கிடைக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் அப்டைன்டு இன் 1 and 2. ஃபர்ஸ்ட் ரெண்டுலோட ரேஷியோவும் ஏரியாவோட ரேஷியோ என்னன்னு பாருங்க இருக்காங்க. முதல் இதோட ஏரியா வந்து 4 pi r square. ரெண்டாவது இதோட ஏரியாவும் அதுவும் 4 pi r square தான். சரியா? அடிச்சோம்னா 1:1. மூணாவது வந்து ரேஷியோ ஆஃப் த ப்ரீவியஸா கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு ஏரியாவோட ரேஷியோ என்ன இருக்காங்க அது 1:1. கொஸ்டின் நம்பர் 9 முடிஞ்சது. கொஸ்டின் நம்பர் 10 இல்லை. ஓகே மை டியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எக்ஸசைஸ் 11.3 வந்து வெகு விரைவில் நம்ம அடுத்து போடுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.